நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். 2 நாள்ல தலைமறைவாயிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேனேஜர் போஸ்ட்டுக்கு ரிக்வயர்மெண்ட் போட்டிருந்தோம். பார்த்தா உங்க அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுக்காக இன்டர்வியூ வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 100 நாள் பயணத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15வது நாள். காலையில் எழுந்து என் ப்ரைவசி வேலையெல்லாம் முடிச்சுட்டு செடிங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே எனக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங்க்கு எங்கள் அப்பாவுடைய வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா என் வண்டி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சயின்ஸ் ப்ராக்கெட்டும் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ வண்டி கடையில் விட்டுருக்கேன். இன்னும் அண்ணன் தரவே இல்லை வண்டியை. ஸோ வழக்கம் போல் பார்க்கு வந்துட்டு 10 ரவுண்டு நடந்துட்டேன். அதுக்கப்புறம் ஓடலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கும் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதுளை பழம் தான். தலை ஃபுல்லாக ஒரே டேண்ட்ரஃப் நண்பர்களே. அதனால் காலையில் ஏந்து தலையை வாரிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். அதன் பிறகு கையில் இருக்கிற நகத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்காச்சும் இன்டர்வியூக்கு கொஞ்சம் டிசிப்ளினாக போகணுன்ட்டு. எவ்வளோ டிசிப்ளினாக போனாலும் என்னை செலக்ட் பண்ணவே மாட்டுறாங்க. அது ஏனே தெரியல. லாங்குவேஜஸ் நோன் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம். ஸோ நண்பர்களே, நம்ம வண்டி இல்லாத காரணத்தினால் ரேபிட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டேன். ஸோ இன்டர்வியூவில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். A few minutes later. ஓகே, I'll let you know. You can go. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்டாலின் ஐயா வராராம். தேவையில்லாம எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. அந்த டிராஃபிக்லேருந்து அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி கேமரா வச்சுட்டு ஒரு சின்ன போஸு. கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருந்தது நண்பர்களே. அப்படியே அந்த கண்ணாடி கொஞ்சம் தொச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான். ஒரு ஆப்பிள், அப்புறம் அது கூட ஒரு மாதுளை பழம் நண்பர்களே. அதுக்கப்புறம் டவர் பார்க்கு கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா நம்ம கோவிந்தனுங்க. இவனுங்க 4 பேர் தான் நினச்சிக்காதீங்க. இவனுங்க 8 பேர் இருக்கானுங்க. இதே மாதிரியே பின்னாடி ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க. புடி இவனுங்களுக்கு வழக்கமாக சாப்பாடு வைக்கிற அண்ணன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருந்தாரு. சாப்பாடை பார்த்ததுக்கப்புறம் பசங்க துள்ளி குதிச்சு விளையாட்டு இருந்தானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேட்மிண்டன் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோ இதோடு முடியுது. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம 100 நாள் பயணத்தில் பார்த்தீங்கன்னா 15வது நாள் சிறப்பாக முடிஞ்சுது.